வாக்குண்டாம் நல்லரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. Started everything. So first of all, we have to say about him in a single word. If we say in Tamil, மூங்கில் மரம். ஸோ மூங்கில் மரத்தோட ஸ்பெஷல் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஆலமரம் நம்ம சொல்லுவோம், ஆலமர விருட்சமாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மூங்கில் மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மூங்கில் மரம் வந்து வேர் ஊன்றுவதற்கு 5 வருட காலம் ஆகும். அது வளரக்கூடியதே தெரியாது. ஆனால் அந்த வேர்கள் வந்து ஃபுல்லாக கிரிப்பாக பிடிச்சி அது தலைச்சி வளர்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதுபோல் நம்ம ஐயா வந்து ஸ்டார்ட் பண்ண பள்ளி அது மூங்கில் மரமாக இன்றைக்கி நமக்கு வந்து வேர் ஊன்றி நல்ல கிடுகிடுன்னு வேகமாக வளர்ந்து நிற்கும். இந்த மூங்கில் மரத்தை அசைக்க யாராலும் முடியாது. ஸோ இது வேர் ஊன்றுவதற்கு 5 வருட காலம் எடுத்து இன்னைக்கு யாராலும் அசைக்க முடியாத பலமான மூங்கில் மரமாக வேரூன்றி நல்ல விருட்சமாக வளர்றதுக்கு உதவியாக இருந்தவர். அதற்கு உறுதுணையாக இருந்து இத்தனை வளர்ச்சிக்கும் நமது பின்னாளிலிருந்து செயலாற்றக்கூடிய இன்றும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மை வெல்கம் கோஸ் டு அவர் செக்ரட்டரி மேம் மிஸ்ஸஸ் பிரமிளா மோகன்ராஜ் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஸ்ரீ வள்ளியப்பா வித்யாலயம் அப்படின்னா ஒழுக்கத்திற்கு சிறந்த பள்ளி அப்படின்னு அந்த பெயர் வந்ததுக்கு முதல் காரணம் வந்து நம்ம சேர்மன் நம்ம செக்ரட்டரி மேமோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் தான். அதில் வந்த உடனே எம்ஐ சொல்றது இது எல்லாமே மனிதர்களுடைய ஒழுக்கமான அந்த உயரிய பண்பை வந்து நம்ம வெளிப்படுத்தி அவன் சிறந்த. அண்ட் நெக்ஸ்ட் டைரக்டர் சார் மிஸ்டர் விவேக் சந்தர் அவர்கள். அண்ட் விவேக் சந்தர் சார். ஸோ விவேக் சந்தர் சாரை பார்த்தீங்க அப்படின்னா தொலைவில் இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோட பல சிந்தனைகளை நமக்கு உள்ள புகுத்திட்டே இருக்கக்கூடிய. அடுத்தது டைரக்டர் சார் மிஸ்ஸஸ் விவேக் சந்தர். வைஷ்ணவி மேம் பற்றின அந்த சிம்பிளிசிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த 4 நபர்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண் பார்வை போகுது, உன்னுடைய புத்தி எல்லாமே வந்து கம்பல்சரி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த சுதந்திர தின விழாவில் parents நீங்களும் சரி and then students you people also you have to take one oath in your mind. Definitely we won't touch the mobile எதனாலும் சரி. அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது அதில் ஆக்கத்திற்கும் இருக்கு அழிவிற்கும் இருக்கு. ஆக்கத்திற்கு உண்டான செயல் நான் தான் பாரதமாதா நான் பாரத்தை காக்க வந்தேன். இவன் பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும். ஆம், வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி ஆவார். கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கிய இவர் 1919 PA பட்டம் பெற்றார்.
ஐசிஎஸ் தேர்வு எழுத லண்டனுக்கு சென்றார். Happy Independence Day and hope each other to build a wonderful nation and let's make India proud. Thank you. Happy Independence Day. Today we have gathered to celebrate the Independence Day. It's a very wonderful day of Indian nation. To brave our soul and respect to the Indian nation. We can celebrate the August 15, 1947 to celebrate the Independence Day to gather the honorable principals and respected teachers. I will deliver a speech about the Indian to the past and the principle to the present. It the future to the future. It sacrifices our world to the Independence Day. It is the very important day of our nation to develop the Indian country. I provide a Mahatma Gandhi and Raji Lakshmi Bai and Bhagat soul in the nation to the develop our country. Patriotism in our soul, patriotism in our heart to develop our country. And last but not the least, our flag is flying and wind on it. It the proof provide the Indian nation. Thank you to giving a wonderful opportunity. Thank you. Jai. Teachers, respected principal sir, and my dear friends. A very good morning to everyone. I am Ilavarasan from 9th standard. Today we gather here to celebrate a momentous occasion, the Indian Independence Day. This day holds a special place in our hearts as it makes the end of a long and arduous struggle for freedom. It was on this day, 15th August in 1947, that India emerged as a free nation, breaking the chains of colonial rule and embarking on a journey of self-determination and growth. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. These immortal words by Pandit Jawaharlal Nehru still resonate in our minds. They remind us of the countless sacrifices of the freedom fighters who fought with courage and conviction to secure our independence. The journey to independence wasn't an easy one. It was marked by countless
எங்கே போகிறோம்? இந்த நாட்டு மக்களை நோக்கி கேட்கின்றேன். எங்கே போக வேண்டும் என்று சொல்லாமல் வழிகாட்டாமல் எங்கே போகிறோம் என்று கேட்பதற்கு காரணம் என்ன? குற்றங்கள் தெரிந்தால் குணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும், குறைகள் தெரிந்தால் நிறைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே வழித்தடத்தில் தான் செல்கின்றோமா அல்லது வழி மாறி செல்கின்றோமா என சிந்தித்து செயல்பட வேண்டும். கால்நடை மருத்துவமனை என்று அறிவிப்பு பலகை போட்டிருக்கின்றனர். எனக்கு ஒரு நாள் ஐயம் வந்தது. இது என்ன கால்நடை என்றால் என்று பக்கத்தில் இருந்தவரை கேட்டேன். கால்நடை என்று திரும்ப சொன்னார். திருப்பி திருப்பி கேட்ட பிறகு காலால் நடக்கின்ற ஆடு மாடுகள் என்று சொன்னார். அப்பொழுது மனிதரும் காலால் தானே நடக்கிறார்கள், அவர்களுக்கும் அந்த கால்நடை மருத்துவம் பயன்படுமா என சிந்தித்தேன். காலால் நடப்பது மட்டும்தான் கால்நடைகளின் இயல்பு. அப்பொழுது மனிதரின் இயல்பு என்ன? அறிவாலும் கருத்தாலும் சிந்தனையாலும் நாகரிகத்தாலும் பண்பாட்டாலும் பரிபாற்றலாலும் நடக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுடையது. அவைனால் நடக்க வேண்டிய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். புவி அவனை நடத்தக்கூடாது, அவன்தான் புவியை நடத்த வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் புவியை நடத்துக பொதுவில் நடத்துக என கூறியிருக்கிறார். சுதந்திர தினத்தன்று இதை பற்றி சிந்தனை செய்வோம். பாரதியார் சுதந்திர தினத்தை மக்கள் தினமாக நினைத்து பாடுகின்றார். ஆடச் சொல்கின்றார், பல்லு பாடச் சொல்கின்றார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று பாடுகின்றார். இன்று எந்த மக்கள் ஆடுகிறார்கள்? எந்த மக்கள் பல்லு பாடுகிறார்கள்? எந்த நாட்டு நகர வீதியில் சுதந்திர தின விழா மக்கள் தின விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது? இன்னமும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இருக்கின்ற செல்வாக்கு குறையவில்லை. சுதந்திர தினம் அரசு பணி மனைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வெறும் கொடியேற்ற விழாவாகவே முடிவடைந்து விடுகிறது. பாரதியின் ஆசை இதுதானா? இல்லை, எல்லோரும் ஆட வேண்டும், பாட வேண்டும், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கூற வேண்டும். இதுதான் பாரதியின் ஆசை. இன்று மக்கள் அப்படி பாடாததற்கு காரணம் என்ன? அவர்கள் அனுபவிப்பது ஆனந்த சுதந்திரமா? இல்லை, எத்தனையோ அடிமைத்தனங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பயமுறுத்தல்கள். இதிலிருந்து நம் சமுதாயம் மெல்ல ஊர்ந்து நகர்கிறது. சுதந்திர தினம் என்பது வெறும் கொடியேற்றுதல் மட்டுமல்ல, ஒரு கணக்காய்வு செய்ய வேண்டும். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்குமாறு செய்ய வேண்டும் என்று கணக்காய்வு செய்யாமல் போனால் சுதந்திர தினத்திற்கு என்ன பொருள்? நேற்றிலிருந்து இன்று பிறக்கிறது, இன்றிலிருந்து நாளை பிறக்கும். நம் பாரதத்தை பற்றி, நம் சமுதாயத்தை பற்றி, நம் அடுத்து வரும் தலைமுறையினை பற்றி நமக்கு கவலையுண்டா அல்லது அவர்களுக்கான திட்டத்தை தான் தீட்டுகின்றோமா? இல்லை, அப்படியே தீட்டினாலும் அந்த திட்டத்தினுடைய பயன்கள் குழந்தைகளுக்கு போய் சேருகின்றதா? இல்லை, இவையெல்லாம் சிந்திக்க வேண்டியவை. எங்கே போகிறோம் சிந்தனை செய்வோம், எங்கே போக வேண்டும் முடிவு செய்வோம். ஒன்றாக உழையுங்கள், ஒன்றாக உண்ணுங்கள், ஒன்றாக இருங்கள், ஒன்றாக வாழுங்கள் என்று வேதங்களின் மணிமுடிச்சுகளாக திகழும் உபநிடத்தின் வார்த்தைகளாகும். இன்று எங்கே அப்படி மனிதர்கள் வாழ்கின்றனர்? கம்பர் எழுதிய ராமகாதையில் தன்னுடைய நாடே லட்சிய நாடு, தன்னுடைய நாடே கோசல நாடு என்று கூறியிருக்கிறார். அவர் கண்ட இலங்கை எப்படி இருந்ததா? சொல்ல முடியாது. கள்வரும் காவலரும் இல்லாத நாடாக ஆக வேண்டும் என்பதே கம்பனின் ஆசையாகும். எல்லோரும் தான் பிறக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒரே ஒரு முறைதான் பிறப்பு. ஆதலால் மீண்டும் பிறக்கப் போவது நிச்சயமில்லை. அதனால் லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய நாடு நம்முடைய காலத்தில் நாடாக வளர்ந்தவனாக வேண்டும். இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடாக ஆக்க வேண்டும். எங்கே போகிறோம் சிந்தனை செய்வோம், எங்கே போக வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு முடிவு செய்வோம். சரி, இன்னவரையும் நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டீங்களே, நீங்களும் இதை கடைபிடிப்பீங்களா? Parents, teachers and students, raise your hands. ஏன் பாதி பேர் கை தூக்கல பண்ணீங்களா? செய்ய மாட்டீங்களா? எல்லாரும் செய்யணும்ன்றோம். இனிமே எல்லாருமே நாங்க சொன்ன இந்த வாக்க செய்யணும். அப்பதான் நம்முடைய நாடு நம்முடைய காலத்துல நாடா வளர்ந்தனவாக வேண்டும். அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. One,
தமிழா தமிழா நாளை நன்னாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
கலங்காதே விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே தமிழா தமிழா கண்கள் கலங்காதே விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டாயில்லையா ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா தமிழா தமிழா நாளை நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே விலைமதிப்பில்லா வித்தகமே, எங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வந்த கற்பகமே, இதோ என் பள்ளியின் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களின் நடனம்.
இந்த பக்கம்
To all those who made this event possible, I would like to start by thanking our most valued Honorable Chief Guest, our school correspondent, Mr. Mohan Sir Raj, who have always been support to our initiate and encouragement us to strive our excellence. A special thanks to our respect principal, Mr. Ayappan Sir, for being a crystal clear thought to stimulate us to do our best and standing as a pillar of strength with a deep sense of appreciation. I would also like to extend my gratitude to our teachers who have been guiding lights, impacting wisdom and knowledge to students. And our sincere gratitude goes to our parents and well-wishers to your rock-solid support and encouragement. Finally, I would like to thank our budding rock stars. Yes, our school students. They are made this event job and with the impressive performance. All the programs were very delightful, were enjoyed by each and everyone gathered here. Once again, தேசிய கீதம்.